Hello 8th standard, this is John here. We start our exercise 3.2, the first sum. The first sum is the fill in the blanks. So what they given here is there is a blanks are here, but fill up with some correct options here, correct? So how to fill up the correct options here? We do a usual division here, right? So I take this as a first subdivision in the larger part. So this is your first subdivision. So the first subdivision they are given as what is 18 m power 4 dash here by 2 m power 3 n power 3 is equal to dash mn power 5, right? So how to solve this one? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே 18 இருக்குது, இங்கே 2 இருக்குது டினாமினேட்டரில். இங்கே கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் அந்த டேஷில் வரணும். ஸோ டேரெக்டாக நம்ம பண்ணாமல் டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். 2 9s are 18. ஸோ இது 9 ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இங்கே எம்என் எல்லாமே இங்கே இருக்குது, கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே நம்பர் தான் வரணும். இப்போ நம்ம டிவிஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக இங்கே 9 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஃபில்லப்பில் இந்த பிளாங்கை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நாவ் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது நல்லா பாருங்க, வாட் இஸ் இட் இஸ் m power 4 ஹியர் m power 3 கேன்சல் பண்ணுவோம். இது m power 3 தான் ரொம்ப சின்ன நம்பர். ஸோ மொத்தமாக கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3ல் ஸோ 4ல் 3 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். ஸோ அப்போ m power 1 இருக்கும். அப்போ இங்கே m power 1 இந்த ஆன்சர்லேயே இருக்குது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் n power 5 கொடுத்துருக்கான். இதில் n தான் நம்ம எழுத பார்த்தோம். ஸோ இப்போ n தான் எழுத போகிறோம். ஸோ n பவர் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நம்பர் எழுதணும் ப்ளஸ்ஸு இல்லைன்னா இங்கே ஒரு இந்த நம்பர் என்ன கண்டுபிடிச்சா ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா n power 3 இருக்குது டினாமினேட்டரில். n power 3 இருக்குது. அந்த ஆன்சர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இது n power 5 வருது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா x ப்ளஸ் அதெல்லாம் போட்டு பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ரெடி ஆட் 5 plus 3 is 8. So the answer I am getting here is what is it is n power 8 is your answer. So in the fill up போய் நம்ம என்ன எழுதிரோம்னா the answer is here it is n power 8. Okay, and what is it is here the answer is it is 9. இது பண்ணி பார்ப்போமா? அப்போ n power 8 இருக்கு, n power 3 இருக்கு. நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த n power 5ஐயும் இந்த n power 3ஐயும் நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ n power 5 plus 3 வந்து n power 8 மாறிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாட் இஸ் தட் இஸ் n power 8 இங்கே போட்டுக்கோம். இதில் நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம். n power 3 ஃபுல்லாக சின்ன நம்பர், இது மொத்தம் கேன்சல் பண்ணோம்னா 8ல் 3 போச்சுன்னா இது 5. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும் 9 m power 1 n power 5. அதான் உங்கள் ஆன்சர் 9 m power 1 n power 5. ஓகே, ஸோ now we go for the second subdivision. So when we go for the second subdivision here, second subdivision they are given what is it is it is l power 4 m power 5 n power something dash divided 2l m power dash n power 6 is equal to l power 3 m square n divided by 1 dash. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா இங்கே நம்பரே இல்லை. ஓகேவா? இங்கே நம்பரே இல்லை. ஸோ ஐ கேன் கோ வித் this one as very easily here. நம்பர் இங்கே வந்து 2 தான் இருக்கும். சரி, ஒன்றா போகும். ஸோ 2 பக்கம் இருக்கட்டும், டினாமினேட்டர்ல 2 இருக்குது. ஸோ வி கீப் ஆஸ் இட் இஸ். ஸோ ஹியர் l power 4 இருக்குது, இங்கே l இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கையிலையும் கேன்சல் பண்ணணும். இங்கே l power 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த l மொத்தம் கேன்சல் ஆகி இங்கே என்ன ஆகுதுன்னா l power 3 ஆயிரும். ஸோ இந்த l power 3 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோட கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா m power 5 இருக்குது, இங்கே m power dash இருக்குது. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே m ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒரு நம்பரை நம்ம வந்து வாட் இஸ் தட் இஸ் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து நம்ம நியூமெரிக்கலில் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணுவோம்னா வாட் இஸ் தட் இஸ் இப்போ கோ அண்ட் ரைட் திஸ் ஒன் as வாட் இஸ் தட் இஸ் m power 5 divided by வாட் இஸ் தட் இஸ் m power 2. இந்த டேர்ம் மட்டும் இருக்காங்க. இந்த டேர்ம் மட்டும் கீழே பண்ண டிவைட் பண்ணி பாருங்கள். இதில் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் m ஸ்கொயர் இருந்தால் ரொம்ப சின்ன நம்பர், மொத்தமாக கேன்சல் ஆகிரும். 5ல் 2 போச்சுன்னா 3. ஸோ இங்கே வந்து இப்போ ஆன்சர் என்ன ஆகுதுன்னா ஸோ த இட் இஸ் m power 3 தான் ஆன்சர் ஆகும். இப்போயும் கேன்சல் பண்ணி பாருங்கள். m power 3 கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா m power 3 இங்கே கேன்சல் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 வந்திருக்கும். ஸோ m ஸ்கொயர் தான், m ஸ்கொயரும் இங்கே தான் ஆன்சராக இருக்குது. ஸோ இது நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே n power 6 இருக்குது, சாரி n power dash இருக்குது, இதான் மட்டும் n power 6 இருக்குது, இங்கே n power இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே டினாமினேட்டருக்கு
இங்கே இதில் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுனா வாட் இஸ் தட் இஸ் n பவர் n/6 இன்டூ வாட் இஸ் தட் இஸ் n/1. அப்போ இது என்ன ஆகுனா which is equal to n/6 + 1 ஆயிடும். ஸோ 6 + 1 என்ன அர்த்தம்னா ஸோ which is equal to n/7 ஆயிடுச்சு. ஸோ n/7 தான் உங்களோட மேலே டாப்போட ஆன்சர் ஆகும். ஸோ இங்கே இந்த டேஷில் வந்து நம்ம வந்து இதை நம்ம 7 எழுதிடலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணி பார்ப்போம். n/7 மொத்தமாக கேன்சல் பண்ணாமல் 7 இது முதல்ல மொத்தமாக கேன்சல் ஆகும் சின்ன நம்பர். ஸோ இதில் மிச்சம் இருக்கிறது 1 இருக்கும். ஸோ n/1 இருக்கும். இப்போ நல்லா செக் பண்ணி பாருங்கள். l/3 இருக்குது, m² இருக்குது, n/1 இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கீழே ஒரு டேஷ் இருக்குது சார். கீழே ஒரு டேஷ் என்ன பண்ணணும்னா இப்போ இது கீழே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் இஸ் 2 அலோன். ஸோ இந்த 2 வந்து நம்ம போட்டுருவோம். ஓகே. So this is the answer for this second subdivision is n/7 is the option. First one is next வந்து m/, என்ன கொடுத்துருக்கோம் 3. ஸோ இங்கே 3 நம்ம எழுதிக்கோம். அடுத்து வந்து இங்கே வந்து 2 தான் உங்களோட ஆன்சர். ஓகே. Now we go for the third subdivision. So now we continue with the third subdivision. The third subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா the question is it is 42a/4 b/5 dash by 6a/4 b square is equal to dash b power some dash here c square. So இந்த சம்ஸ் செய்யும்போது நம்ம கேர்ஃபுல்லாக செய்யணும். ஸோ ஹியர் வாட் இஸ் தட் இஸ் 6 7s are 42. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை கேன்சல் பண்ணிக்குவோம். ஸோ 6 7s are 42. ஸோ நம்பர் ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா a/4 இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் a/4 தான் இருக்குது. ஸோ மொத்தமாக a/4 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆன்சரில் a/4 ஆப்ஷனே வர தேவையில்லை, கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் b/5 இருக்குது, இங்கே b ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம்னா b ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மொத்தமாக. இங்கே 5ல் 2 போச்சுன்னா இங்கே வந்து ரிமைனிங் இஸ் 3. சரி, ஓகே. ஸோ அப்போ மொத்தமாக a/4 வந்து a/4 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து நம்ம நம்பர் என்ன இருக்குன்னா 6 7s are 42. ஸோ அப்போ இந்த டேஷ் என்ன வரணும் 7 வரணும். ஸோ 7 பியோட ஆன்சர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணாதான் மிச்சம் இருக்கிறது 3 தான். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து 3 தான் உங்களோட ஆன்சர். ஓகே. ஸோ ஆனால் இப்போ நான் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னு ஒரு ஆப்ஷன் இல்லவே இல்லை, எங்கே டினாமினேட்டரில் இல்லவே இல்லை. அப்போ மேலே கண்டிப்பாக சின்ற ஆப்ஷன் வரணும். ஏன் அப்படின்னா இங்கே ஆன்சரில் c ஸ்கொயர் இருக்குது. ஸோ வி ரைட் திஸ் ஒன் அஸ் c ஸ்கொயர் ஹியர் இட்ஸ். ஏன்னா டினாமினேட்டரில் சிஏ இல்லை. ஸோ இதுதான் உங்களோட c ஸ்கொயர் தான் உங்களோட இந்த டேஷ் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா வாட் இஸ் தட் இஸ் இது c ஸ்கொயரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இது வந்து நம்ம நம்பரை கேன்சல் பண்ணோம். ஸோ இட் இஸ் 7 ஹியர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது b/3 ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் third subdivision answer. So we finished your first sum. Now we go for exercise 3.2 second sum now. Say true or false. So that is say it is a true or false. So let's find out what is the answer coming here, whether it is true or false. So first subdivision they given here is 8x cube y divided by 4x square is equal to 2xy. So let's check it out. So it is 8x cube y the whole divided by means divided by 4x square. இது தனியாகவே ரஃப் காலத்தில் போடுங்க. போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தெரியும். 2 hours மனப்பாடம் பண்ணாங்க. ஸோ ஹியர் வாட் இஸ் தட் இஸ் ஐ கேன்சல் ஹியர் 4 and 8 ஹியர். ஸோ 4 2s are 8. நெக்ஸ்ட் ஐ கேன்சல் ஹியர் x ஸ்கொயர் ஹியர் x/3. இப்போ இதுதான் சின்ன நம்பர். ஸோ x ஸ்கொயரை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிக்கலாம். 3ல் 2 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 1. ஸோ இங்கே y டேர்மே இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர் ஆகும். ஸோ உங்கள் ஆன்சர் என்னென்னா வாட் எவர் ஐ காட் த ஆன்சர் இஸ் 2 x/1 வந்து நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் x. நெக்ஸ்ட் ஒன் இஸ் y. ஸோ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ என்னன்னா இந்த டிவைட் பண்ணோம்னா 2x தான் கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு 2x தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ ஹியர். ஸோ வி ரைட் திஸ் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் செகண்ட் சப்டிவிஷன் நவ். செகண்ட் சப்டிவிஷன் இஸ் வாட் இஸ் இட் இஸ் வில் பி ஹேவிங் ஹியர் 7a cube ab cube divided by 14ab is equal to 2b square அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹியர் வாட் இஸ் இட் இஸ் it is 7. You just go and write it always here a b cube whole divided by what is it is 14ab. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணுவோம் 7 2s are. ஸோ நம்பர் முதல் கேன்சல் பண்ணிக்கலாம் 7 2s are. நெக்ஸ்ட்டு a/1 தான் இருக்குது, a/1 தான் இருக்குது, மொத்தமாக கேன்சல் ஆகிருக்கு. அதே மாதிரி b பார்த்தீங்கன்னா b/1 இங்கே 1 இருக்குன்னா b/1 இருக்குது. அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் டேர்ம். இதை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 3ல் 1 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 2 இருக்குது.
ஸோ இப்போ உங்கள் ஆன்சர் என்ன கிடச்சிச்சுன்னா, ஸோ த ஆன்சர் இஸ் வாட் இஸ் இட் இஸ் பி ஸ்கொயர். ஸோ இட் இஸ் பி ஸ்கொயர் த ஹோல் பை வாட் இஸ் த ஆன்சர் இஸ் 2. ஆனால் அவங்க ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 2b ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரைட் இட் as false. Okay, so we finish the second sum. So now we go for your exercise 3.2, the third sum. Divide. The first subdivision is 27y cube by 3y. So every sums we have to do here divide. Alright, so எல்லா சம்மையும் நம்ம டிவைட் பண்ணி தான் செய்யணும். சரிங்களா, ஜென்ரலாகவே கொடுத்துட்டாங்க அதில் மேலே. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் வாட் இஸ் 27y cube by 3y. So divided by, that's all. So it is 27, okay, y cube divided by what is 3y. ஸோ ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணோம்னா நம்பர் முதல் கேன்சல் பண்ணிக்குவோம். 3 9s are. ஸோ 3 9s are 27. Okay, the next one is we cancel here y power 1 here. ஸோ 1 இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3ல 1 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 2. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது 2னா we write the answer here is. ஸோ டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லை. ஸோ the first option வந்து என்ன ஆச்சுன்னா, நியூமரேட்டரில் it is 9 இருக்குது. ஸோ 9. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, y ஸ்கொயர் இருக்குது. ஸோ it is 9y square is your answer for the first subdivision. Now we go for your second subdivision. So second subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா, second subdivision is divide x cube y square by x square y. So we have to divide, correct? So it is x cube y square. So y square the whole divided by what is x square y. So x square y. ஸோ நம்ம இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எக்ஸ் பவர் 3 தான் பெரிய டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர்ன்றது சின்ன டேர்ம். ஸோ ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரை மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ 3ல 2 போச்சுன்னா ரிமைனிங் வந்து 1. அதே மாதிரி இங்கே ஒயில் ஒய் பவர் 1 இருக்குது. ஒய் பவர் 1 மொத்தம் சின்னதாக நம்பர் மொத்தமாக கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்குது 1. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன இருக்குன்னா, ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் பவர் 1, அதை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், ஒய் பவர் 1 ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ எக்ஸ் ஒய் தான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 9y square. Okay, now we go for your third subdivision. So third subdivision, what is given here is, so divide 45 x cube y square is that. So we write this one, sir. So here it is what? So it is 45 x cube y square z4. So z நான் எப்பவுமே நடுவில் டேஷ் போடுவோம். So z power 4 the whole divided by the whole divided by what is it is? It is minus 15. Minus 15 denominator வந்து x y z இருக்கு. ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும், ஏன்னா அதில் நெகட்டிவ் வந்துருச்சு உள்ள. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவ் இருந்தால் இருந்துட்டு போகுது. ஸோ வி கோ வித் வாட் இஸ் 15 ஹியர் 45. ஸோ வி கேன்சல் ஹியர் 15 3s are 45. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை நான் கேன்சல் பண்ணிக்குவோம். ஸோ 15 3s are 35 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பார்ப்போம். எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ மொத்தமாகவே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு இங்கே 3ல 1 போச்சுன்னா இங்கே ரிமைனிங் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் பவர் 1 தான் இருக்குது இங்கே. ஒய் மொத்தமாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2ல 1 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 1. ஓகே, இசட்டில் இங்கே இசட் பவர் 1 தான் இருக்குது. ஸோ மொத்தமாக கேன்சல் ஆகிரும். ஸோ 4ல 1 போச்சுன்னா that is 3. ஸோ வாட் ஐ காட் த ஆன்சர் ஹியர் இஸ் which is equal to. இதில் முக்கியமான பார்க்க வேண்டியதுன்னா இந்த நெகட்டிவ் டைம் சைன். இந்த நெகட்டிவ் சைன் வந்து நியூமரேட்டர் கொண்டு போய் எழுதிடுவோம். ஏன்னா நெகட்டிவ் டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. இன்னொன்று நெகட்டிவ் நம்ம டினாமினேட்டர் எழுத மாட்டோம். ஸோ நெகட்டிவ் மேலே கொண்டு போய்ப்போம். ஸோ த நெகட்டிவ் இஸ் ஹியர் மைனஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த நம்பர்ஸ் ஹியர் we having 3 x square. ஸோ ஹியர் x square. நெக்ஸ்ட் ஒன் இஸ் y பவர் 1 நம்ம ஒய்னு எழுதிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா z பவர் 3. ஸோ z பவர் 3 இதுதான் அவங்களோட தேர்டோட சொல்யூஷனோட ஆன்சராக இருக்கும். ஓகே,
So we have finished the third subdivision also. So now we go for the fourth subdivision. So fourth subdivision what is 3xy the whole square by 9xy. You have to divide. Okay. So what is the whole square கொடுத்துருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எழுதிடுவோம் நம்ம. ஸோ இட் இஸ் 3x y the whole square இதுதான் கொடுத்துருக்காங்க. The whole square divided by what is this 9xy. அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிருங்க. ஏன்னா ப்ராக்கெட் வச்சு நம்ம கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணால் தப்பு. ஸோ ஏன் முதல் நம்ம இந்த ஹோல் ஸ்கொயர் உள்ளே கொண்டு போயிடும். ஹோல் ஸ்கொயர் இதே கொண்டு போகும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துட்டோம். 3 ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும், ஒய் ஸ்கொயர் பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா the answer will be it is 3 square is 9, x square is x square, அடுத்து வந்து y square is y square. எல்லாத்து ஸ்கொயர் உள்ள ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் உள்ள போடுவாங்க, இந்த ஸ்கொயர் அப்புறம் இங்கே கொண்டு போங்க, அப்புறம் இந்த ஸ்கொயர் இங்கே கொண்டு போங்க. ஸோ இருக்கிறது தெரிச்சுன்னா 9x square y square. ஸோ டினாமினேட்டர் ஒன்றும் மாறவே இல்லை. ஸோ அப்படியே டேரெக்டாக வச்சுட்டு இது 9x yன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ 9 மொத்தமாக கேன்சல் ஆகிடும். இப்படியே வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஓகே. ஸோ ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்க, எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ மொத்தமாக அது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி ரிமைனிங் வந்து 1 இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒய் பவர் 1 இருக்குது, ஒய் மொத்தமாக கேன்சல் ஆகி இங்கே ரிமைனிங் வந்து 1 இருக்கும். ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 9 கேன்சல் ஆகிடுச்சு, நம்பர்ஸே இல்லை. ஸோ ஒன்லி 1 ஒய் பவர் 1 தான் ஆன்சர் ஆகுது. ஸோ நம்ம டேரெக்டாக அதை எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் யுவர் வாட் இஸ் இட் இஸ் யுவர் fourth subdivision. So we finish the third sum also. Now we go for exercise 3.2 fourth sum. Simplify கொடுத்துருக்காங்க. Simplify the first subdivision is 3m square by m plus 2m power 4 by m power 3. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனே பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு டேர்ம்ஸ் நடுவில் வந்து ஒரு அடிஷன் சைன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வந்து எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் 3m square is 3m square by m. ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி அடிஷன் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், எல்சிஎம் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ here it is plus next one is 2m power 4 by m power 3. இதில் பார்த்தீங்க இந்த mன்ற டேர்ம் இருக்கு, இங்கே m power 3ன்ற டேர்ம் இருக்கு. அப்போ m power 3 தான் அதிகமானது, கொஞ்சம் பிகர் டேர்மாக இருக்கும். இதெல்லாம் m power 1 தான் இருக்குங்க, இது n power 3 ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் டேரெக்டாகவே நம்ம இதை வந்து ஹோல் டிவைட் பை வாட் இஸ் இட் இஸ் m power 3ன்னு எடுத்துடலாம். ஆனால் இங்கே நம்ம ஏதோ மல்டிப்ளை பண்ணணும். என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா இதை m power 3 மாற்றணும்னா கண்டிப்பாக இதை m ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் நம்ம m ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் m ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது கிடைச்சதுன்னா m ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன மாறிடும்னா இது டினாமினேட்டர் ஃபுல்லாகவே m power 3 ஆயிடுச்சு. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே m power 3 இருக்கனால மேலே ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ 3m ஸ்கொயர் இன்ட்டு m ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடச்சுன்னா ஸோ இட் இஸ் 3m power 4 ஆயிடுச்சு. Let's continue now. So here it is, what is that is 3m square into m square. So the m power 2 plus 2 ஆயிரும், அது m power 4 ஆயிரும். ப்ளஸ் இது என்ன ஆகும்னா 2m power 4 அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டேர்ம் எதுவுமே வந்து மேலே எல்சிஎம்ல மல்டிப்ளை பண்ணல. ஸோ இது 2m power 4ஆகவே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இது m power 4, இது m power 4. அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து 3 plus 2 நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ வாட் ஐ காட் தி ஆன்சர் இஸ் இட் இஸ் 5m power 4. 5m power 4 ஆயிரும் டிவைடட் பை வாட் இஸ் இட் இஸ் m power 3. அது அப்படி டினாமினேட்டர் அப்படி தான் இருக்கும், அதே தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அதை m power 3 இருக்குது, இங்கே m power 4 இருக்குது, இதுதான் லீஸ்ட் நம்பரு. இப்போ மொத்தமாக அது கேன்சல் ஆயிரும். ஸோ 4ல் 3 போச்சுன்னா மிச்சம் இருக்குது 1. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன ஆகும்னா ஸோ த ஆன்சர் இஸ் வாட் இஸ் இட் இஸ் 5m தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்சிஎம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எல்சிஎம் மெத்தட் படி நம்ம செய்வோம். எல்சிஎம் மெத்தட் பண்ணும்போது நம்ம அதிகமாக நம்பர் சர்ச் பண்ணியிருக்கோம்.
இதில் பவர் வரும்போது அப்படியே ஜஸ்ட்டு என்ன இங்கே எம் பவர் 1 இருக்கா இல்லை எம் பவர் 3 எனக்கு வேணும், அப்போ எம் ஸ்கொயர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ கேன் யூ கோ ஃபார் செகண்ட் சப்டிஷன்? Now we go for your second subdivision. Second subdivision they given as well as இந்த புக்கில் வந்து டேரெக்டாகவே பிரிண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் வைஸ் வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு சப்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த சப்ராக்ஷன் வச்சு நம்ம பண்ணுவோம். செகண்ட் சப்டிவிஷன் போகும். செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா, வாட் இஸ் த கிவன் த கொஸ்டின் இஸ் ஐ ரைட் இட் கரெக்ட்லி. ஓகே, ஸோ இட் இஸ் 14. வாட் இஸ் தட் இஸ் p power 5. ஸோ p power 5 q power 3. ஸோ q power 3 the whole divided by what is that is 2 p square q. நடுவில் ஒரு சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் நல்லா எழுதிக்கணும். மைனஸ் 12 வாட் இஸ் தட் இஸ் p பவர் 3 q பவர் 4. ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா இட் இஸ் 3q ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை டேரெக்டாகவே முதல்ல டக்குன்னு இதை கேன்சல் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம், இல்லை இதை சால்வ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம். எனிவே வி கேன் டூ. ஸோ வி கேன் டூ வித் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹியர். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே இருக்குது. இது டிவிஷனில் மைனஸில் தான் இருக்குது. டிவிஷன் முதல்ல கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ இதை 2 7s are 14. ஓகேவா? இங்கே p ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதுதான் சின்ன வேல்யூ. p பவர் 5ன்றது பெரிய வேல்யூ. இப்போ p ஸ்கொயர் மொத்தமாக கேன்சல் பண்ணோம்னா 5ல் 2 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 3. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே q பவர் 1 இருக்குது. ஸோ அப்போ q ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இங்கே 3ல் 1 போச்சுன்னா ரிமைண்டர் வந்து 2. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இட் இஸ் 7 p பவர் 3 q ஸ்கொயர். அப்படி தான் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆன்சர். இதில் என்னென்ன பண்ணணும்னா மைனஸ் என்ன பண்ணணும்னா இங்கே 12 திருப்பி இதை கேன்சல் பண்ணுவோம். ஸோ 3 வாட் இஸ் தட் இஸ் 3 4s are 12. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா p டேர்மே இல்லவே இல்லை. ஸோ அதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். ஸோ q ஸ்கொயர்ன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா q ஸ்கொயர் இருக்குது, இங்கே q பவர் 4 இருக்குது. ஸோ இதுதான் சின்ன டேர்ம், மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து பவரை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு 4ல் 2 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 2. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்துச்சுன்னா வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 4 p பவர் 3 q ஸ்கொயர். இதில் நீங்கள் வந்து முதல் எல்சிஎம்லாம் எடுத்து போனீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்மா இருக்கும். சரிங்களா? இப்படி முதல்ல நம்ம கேன்சல் பண்ணிட்டு நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னா நல்லா பாருங்கள், இதோட p கியூப் q ஸ்கொயர், இங்கேயும் பார்த்தீங்கன்னா p கியூப் q ஸ்கொயர். அப்போ டேரெக்டாக நம்ம இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 7 - 4 is equal to 3 here. ஸோ இட் இஸ் 3. ஸோ மிச்சக்க வேல்யூ என்னது அதை அப்படியே எழுதிடணும். மிச்சக்க என்னன்னா 3 p பவர் 3 what is that is q square. So this is your answer for your what is that is second subdivision. Okay, so we finish the fourth sum also. For your exercise 3.2 fifth sum now, divide and they given something here terms here. இதில் 2 terms இருக்கு சார். இங்கே 3y ஸ்கொயர் மைனஸ் 8yz பை 2y. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா வாட் இஸ் தட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் வாட் இஸ் த கொஸ்டின் தே கிவன் இஸ் ஸோ டிவைட் திஸ் டேர்ம் திஸ் ஃபுல் டேர்ம் பை 2y. இப்படிதான் கொடுத்துருக்கான். அப்போ மொத்தமாகவே நம்ம எழுதிக்குவோம் 32 வாட் இஸ் தட் இஸ் y ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு சம்னால ஃபுல்லாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் 8yz. ஓகே, 8yz the whole divided by what is that is 2y. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்பிட் பண்ணிக்குவோம் சார். இந்த டினாமினேட்டர் வந்து இந்த 2yன்றது ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதணும்னா ஸ்பிட் பண்ணி எழுதிடுவோம். ஸோ இட் இஸ் 32y ஸ்கொயர் டிவைடட் பை 2y எழுதிடுவோமா? அடுத்து இந்த நெகட்டிவ் சைனாக வச்சுக்கணும். ஸோ மைனஸாக இருக்கட்டும். அதாவது 2y ரெண்டு பக்கம் காமனாக எடுத்து இந்த சைடும் காமன் தான், இதுக்கு சைன்ஸ் காமன் தான். ஸோ ரெண்டையும் ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் வாட் இஸ் தட் இஸ் 8yz ஹோல். இந்த சம்மே அப்படி தான் செய்ய போகிறோம். 8yz டிவைடட் பை 2y. இப்போ தனித்தனியாக நம்ம வந்து இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2 1s are 2, remainder is 12. ஸோ இட் இஸ் 2 6 are 12. ஸோ இட் இஸ் 2 16s are 32. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த y பவர் 1 இருக்குது, இது மொத்தமாக கேன்சல் ஆகிரும்.
மிச்சம் இருக்கிறது இங்கே ஒன்றே ஒன்று. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கு? ஸோ இட் இஸ் 16y கிடச்சிருக்கு. ஸோ 16y தான் உங்களோட இந்த டேர்மோட ஆன்சர். மைனஸு அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது, 8 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4 சார் 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் மொத்தமாக கேன்சல் ஆகும், ஒய் பவர் 1. ஸோ மொத்தமாக இருக்குது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இட் இஸ் 4z. ஸோ 4z தான் உங்கள் ஆன்சர். ஸோ டேரெக்டாகவே நம்ம இதுதான் உங்களோட ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ இட் 16y மைனஸ் 4z தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எல்லா சமமும் செய்வோம். Now you should go to your second subdivision. Okay, so second subdivision question is what is that is second subdivision நல்லா பாருங்க, அது ஈக்குவலே பெரிய ஈக்குவேஷன் அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் given here is, ஸோ டேரெக்டாக நம்ம எழுதிடலாம். இட் இஸ் 4m what is that is ஸ்கொயர் n பவர் 3. இல்லை நம்ம டேரெக்டாகவே எழுதணும்னா எல்லாத்துலேயும் பை முதலே போட்டோம்னா, இல்லைன்னா மொத்தமாக டிவைட் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பை கூட காட்டலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் ப்ளஸ் வாட் இஸ் that is 16 m பவர் 4 n ஸ்கொயர் மைனஸ் mn the whole divided by என்ன பொருட்களா நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். divided by what is that is 2mn divided by 2mn divided by 2mn. ஓகேவா? முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மொத்தமாக பை 2mn போடுங்க, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ஓகே, வி ஸ்டார்ட் நவ். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 சார் 4. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் m பவர் 1 இருக்குது, m மொத்தமாக கேன்சல் ஆகிரும். மிச்சம் இருக்கிறதுல இதில் 1 இங்கே இருக்கும், m பவர் 1 இருக்குது. இதில் n பவர் 1 தான் இருக்குது, இப்போ மொத்தமாக கேன்சல் ஆகிரும். ஸோ மிச்சம் இருக்கிறதுல 3ல் 1 போச்சுன்னா இட் இஸ் 2. ஸோ அப்போ அது நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருந்துச்சு நம்மளுக்கு? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்ம் போவோம். ஸோ இட் இஸ் 2 ஹியர், 2 கேன்சல் ஹியர், 16 கேன்சல் ஹியர், 2 8 ஆர் 16. ஓகேவா? இங்கே m பவர் 1 இருக்குது, ஸோ m மொத்தமாக கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே m பவர் 1 இருக்குது, m பவர் 4 வந்து கேன்சல் பண்ண 4 minus 1 is 3 here. ஸோ இங்கே n பவர் 1 இருக்குது, இங்கே n ஸ்கொயர் இருக்குது, n பவர் 1 இருக்கனால மொத்தமாக அதை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ 2ல் 1 போச்சுன்னா ஸோ த ஆன்சர் இஸ் 1 here. ஸோ கடைசி ஸ்டெப்பில் எழுதுவோம், நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே m இருக்குது, m மொத்தமாக கேன்சல் ஆகிரும். ஓகே, இங்கே n இருக்குது, n பவர் 1 n பவர் 1 மொத்தமாக கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சுன்னா ஃபஸ்ட் டைமில் என்ன கிடச்சிருக்கு, மிச்சம் இருக்கிறது என்னன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 2m n ஸ்கொயர். ஸோ இட் இஸ் 2m n ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம்? ப்ளஸ் வரும்போது ப்ளஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 8. இங்கே என்ன இருக்குது? m பவர் 3. ஸோ இட் இஸ் m பவர் 3. வாட் இஸ் தட் இஸ் n பவர் 1னா என்னன்னு எழுதிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே இந்த mn டேர்மே இல்லவே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் ரிமைனிங் ஒரே டேர்ம் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம் சார். ஸோ ஹியர் ஐ ரைட் திஸ் as minus 1/2 is your answer. So this is your second what is that is second subdivision's answer. So what is the answer is 2mn square plus 8m power 3n minus 1/2. Okay, now you go for your third subdivision. So third subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5xy square minus 18x square y cube plus 6xy divided by what is that is 6xy அப்படின்னு. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் நம்ம எழுதிக்குவோம். தேர்ட் சப்டிவிஷன் இஸ் என்னதுன்னா இட் இஸ் 5xy ஸ்கொயர். ஸோ 5xy ஸ்கொயர். ஓகேவா? நெகட்டிவ் தலையே போட்டுக்குவோம். நெகட்டிவ் 18x ஸ்கொயர் y கியூப், அடுத்து என்னது ப்ளஸ் 6xy ப்ளஸ் 6xy. ஸோ த ஹோல் டிவைடட் பை அது போட்டு 6xy நீங்கள் போட்டுக்கலாம். அது அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்னா டிவைடட் பை 6xy ஒரு ஸ்டெப்பாக நம்ம தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் டிவைடட் பை 6xy. ஸோ ஹியர் டிவைடட் பை 6xy. ஓகே, ஸோ now we cancel now each and everything here. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா what is we have here is
இங்கே 5 6 நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வி கோ வித் வாட் இஸ் 6x and x is cancelled. Then here y power 1, y கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே ரிமைனிங் வந்து 1 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த நெக்ஸ்ட் டைம் போவோம். 6 3s are 18. ஸோ 6 3s are 18. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1 இருக்குது, மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 2ல் இருக்கனால ரிமைனிங் வந்து 1. இங்கே ஒய் பவர் 1 இருக்குது, இங்கே மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து இங்கே 2. அதே மாதிரி இங்கே 6 இருக்குது, 6 மொத்தமாக கேன்சல் ஆகிடும். 6 கேன்சல் ஆகிடும், எக்ஸு கேன்சல் ஆகிடும், எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஒய் கேன்சல் ஆகிடும், ஒய்யும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒன்றுமே சார் 0 போட முடியுமா? 0 இல்லை இங்கே ஆன்சர். இங்கே வந்து ஆன்சர் வந்து இங்கே வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம்னா அங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா சார்? Now we get all the numbers, what all the after cutting. So it is what? So it is 5 இருக்கு, denominatorல what is so numeratorல y இருக்கு, 5y by 6. ஓகேவா? நெகட்டிவ் எழுதிக்கலாம் மைனஸ். நெக்ஸ்ட் வந்து 3 இருக்கு, இங்கே 3. அடுத்து வந்து x இருக்கு, 3x, y ஸ்கொயர் இருக்கு. ஸோ இட் இஸ் y ஸ்கொயர். ஓகே, 3x y ஸ்கொயர். இங்கே எல்லாமே கேன்சல் ஆனாலும் இங்கே, ஸோ இட் இஸ் ப்ளஸ் 1. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் யுவர் வாட் இஸ் தட் இஸ் யுவர் தேர்ட் சப்டிவிஷன். ஓகே, எல்லாத்தையும் ஒரு சம்மா போட்டு பாருங்கள் நீங்களே. Now we go with the next sum here. This is a fourth subdivision. 81 into p power 4. இங்கே 81 the whole bracket இங்கே கொடுத்துருக்கான். Divide by this 3p qr the whole square வேறு. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம சால்வ் பண்ணிட்டு இது அந்த அளவுக்கு ஈஸியான சம் இல்லை. ஸோ ஹியர் ஐ கோ வித் ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா, ஸோ 81ன்றது வெளியே இருக்குது, எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ 81 தனியாக வச்சுக்கோம். 81 into what is that is we all have here what is that is p power 4. இது தனித்தனியாக ஸ்கிப் பண்ணி முதல்ல எழுதாமல் இந்த மாதிரி மொத்தமாக எழுதிக்கும். q ஸ்கொயர் r பவர் 3 ப்ளஸ் what is that is 2 p பவர் 3. ஸோ 2p பவர் 3 q பவர் 3. ஸோ q பவர் 3 r ஸ்கொயர். ஸோ அடுத்த டேர்ம் என்னவா இருக்குது? ஸோ இட் இஸ் மைனஸ் 5 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்துக்கும் டிவைஷனில் என்ன இருக்குன்னா, ஸோ இது ஹோல் டிவைட் பை, ஸோ இது மொத்தமாக எழுதிடலாம் the whole divided by. ஓகே, divided by what is that is 3pqr the whole square. சரிங்க சார், இது நம்ம எழுத நம்ம தனி கால்குலேஷன் போடுவோம். 3pqr the whole square இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரை நம்ம உள்ளே கொண்டு போயிடணும். ஸ்கொயர் உள்ள கொண்டு போகணும்னா ஸ்கொயரை முதல்ல வந்து 3 ஸ்கொயர் ஆக்கணும், அப்புறம் p ஸ்கொயர் ஆக்கணும், அப்புறம் q ஸ்கொயர் ஆக்கணும், அப்புறம் r ஸ்கொயர் ஆக்கணும். ஸோ இப்போ அவங்க ஆன்சர் என்ன ஆகணும் அப்படின்னா மட்டும். ஸோ 3 ஸ்கொயர் இஸ் 9. அடுத்து வந்து இது p ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் p ஸ்கொயர். ஸோ இட் இஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டரில் நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து இங்கே வந்து கீழே வந்து, ஸோ இட் இஸ் 9. வாட் இஸ் இட் இஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர்னு. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் காமனாக இருக்கிறனால டேரெக்டாக நம்ம நம்பர் 9ஐயும் 81 கேன்சல் பண்ணிடலாம். 9 9s are 81 போட்டுடலாம். இப்போ நமக்கு தேவையானது இதில் மட்டும் தான் அடிக்க போகிறோம். பிக்யூர் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ 9 காமனாகவே இருக்கட்டும். ஸோ 9 காமனாகவே வச்சுட்டு இது மொத்தமாக பெரிய ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்துலேயும் ஒன்றா தனித்தனியாக டிவைட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் it is p power 4 q square r power 3 the whole divided by what is that is p square q square r square. ஸோ அடுத்த டேர்ம் அது ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் போடணும். ஸோ இட் இஸ் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இங்கே 2 இருக்குது, 2 அப்படியே போட்டுக்கிறேன். 2p பவர் 3. ஸோ 2p பவர் 3 q பவர் 3 r ஸ்கொயர். இது டிவைடட் பை என்ன பண்ணணும், திருப்பி டினாமினேட்டர் என்ன இருக்குது உங்களுக்கு p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர். ஸோ இட் இஸ் p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர். ஸோ அடுத்த டேர்ம் என்னது மைனஸ் 5 இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் p ஸ்கொயர்
q square r square. So bracket முடிச்சிடுவோம். The whole divided by what is it is p square q square r square. So it is p square q square r square. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சின்ன 9 வெளியே இருக்கு, இப்படியே இருக்கட்டும். ஸோ வி கேன்சல் நோ 1 by 1. ஸோ இங்கே பி ஸ்கொயர் தான் சின்ன நம்பர். ஸோ வி கேன்சல் பி ஸ்கொயர் எவ்ரி திங் இயர். ஸோ வாட் இஸ் ரிமைனிங் இயர்? 4 minus 2 is 2. ஸோ இங்கே q ஸ்கொயர் மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ஸோ q ஸ்கொயர் மொத்தமாக கேன்சல் ஆகிடும். q ஸ்கொயரும் q ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, இதெல்லாம் சின்ன நம்பர். ஸோ ஆர் ஸ்கொயர் மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டு ஆர் கியூபில் 2 போச்சுன்னா இந்த ரிமைண்டர் வந்து 1. ஓகே, அடுத்த டேர்ம் போவோம். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இது பி பவர் 3 இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் மொத்தமாக கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ இங்கே பி பவர் 3 வந்து ரிமைனிங் வந்து இங்கே 1 இருக்குது. ஸோ இங்கே கியூ ஸ்கொயரு, இங்கே கியூ பவர் 3. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கியூ பவர் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதே போல் இங்கே ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் மொத்தமாக கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மொத்தமாக கேன்சல் ஆகிடும். ஏன்னா பி ஸ்கொயர் தான் கீழே இருக்குது. அதே மாதிரி ஆர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் எல்லாமே மொத்தமாக கேன்சல் ஆகிடும் இந்த ஸ்டெப்பில். ஓகேவா? So now we get here what is that is which is equal to next step I am writing here, correct? So what are the things here? So 9 எழுதிருக்கேன். So the bracket மொத்த bracket தான். So மிச்ச terms எல்லாத்தையும் எழுதுவோம். So it is p square. So அப்ப p square தான் term first term. So denominator எல்லாமே cancel ஆச்சு எல்லாத்துலயுமே. So we are very correctly doing. So here it is what is that is இங்க q square மொத்தம் cancel ஆகி q வராது. இங்க வந்து r ல பாத்தீங்கன்னா r ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 1 தான் இருக்கு. ஸோ பி ஸ்கொயர் ஆர் தான் இருக்கு ப்ளஸ் அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 பி பவர் 1 கியூ பவர் 1. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா இட் இஸ் 2 பி பவர் 1, தட் இஸ் பி பவர் 1னா பின்னு எழுதிடுவோம், கியூ பவர் 1னா கியூன்னு எழுதிடுவோம். ஆர் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த டேர்ம் என்னது மைனஸ் வாட் இஸ் தட் இஸ் 5 மட்டும்தான் இருக்கு. இது எந்த டேர்மும் எல்லாமே டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சு. So we go with what is 5 here. Okay. So இந்த ஸ்டெப்போட முடிச்சிடலாம்னு பார்த்தோம்னா இல்லை, இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் வாட் இஸ் 9 into p ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 9 முதல் இதில் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதில் மல்டிப்ளை பண்ணணும், அது லாஸ்ட்டாக வந்து இதுலேருந்து இதில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹியர் I go with what is 9 p square r. So it is 9 ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இட் இஸ் பி ஸ்கொயர் ஆர் ஆயிரும். ஸோ 9 பி ஸ்கொயர் ஆர். ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் நான் பண்ண வேண்டியதுன்னா இந்த 9ஐயும் இந்த 2pக்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 9 2 சார் என்ன ஆகும் 18 ஆயிரும். ஸோ இட் இஸ் 18 pq ஆயிரும். ஸோ இட் இஸ் 18 pq. ஸோ கடைசி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 9 5 சார் இட் இஸ் 45. ஸோ த ஆன்சர் இஸ் 45 is your answer. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா இந்த ஃபோர்த் சப்டிஷனில் 9p ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் 18pq minus 45 is your answer. Okay. So I cancel this one. So this is your answer. Okay, so this is your answer. So 9p square r plus 18pq minus 45 is your answer for this fourth subdivision. So we finish the fifth sum. Okay, now we go for exercise 3.2 sixth sum. Now identify the errors and correct them. Right, முதல்ல இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா ஒரு எரர் கண்டிப்பாக இருக்கும். எரர்னா நமக்கு ஏதாவது தப்பு இருக்குன்னு சரிங்களா, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகே, எங்கே தப்பு இருக்குது அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம்? Let's go and see the first subdivision. So first subdivision பார்த்தீங்கன்னா you will be having what is that is first subdivision வந்து நல்லா பாருங்க 7y square. ஏதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ நம்ம எடுத்துக்குவோம். 7y square minus y square, ஓகேவா, ப்ளஸ் 3y square. அப்போ எல்லாத்தோட டேர்ம்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே y square தான் முடியுது. அப்போ இது எல்லாமே y square தான். y square. இப்போ டேரெக்டாகவே நம்ம இதை மூணையும் நம்ம வந்து அடிஷன்லாம் சப்ராக்ஷன் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே பண்ணினோம்னா வாட் இஸ்
7 minus 1. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கும். ஸோ 7 minus 1. ஸோ 7 minus 1 எவ்வளோ? 6. 6 plus 3 is, what is that? 6 plus 3 is 7, 8, 9. ஸோ இட் இஸ் 9y ஸ்கொயர் தான் அவங்க ஆன்சர் வந்துருக்கணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10y ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை நம்ம பண்ணிட்டோம். இங்கே தான் தப்பு இருக்குது. ஸோ 10y ஸ்கொயர் தான் தப்பு. இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணணும்னா வாட் இஸ் தட் இஸ், இங்கே பக்கத்தில் சைடில் 9y ஸ்கொயர்னு உங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா? So now we go for your second subdivision. What is that is? The question is here is, it is 6xy plus 3xy is equal to 9x square y square கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் சொல்யூஷனில் நம்ம எப்பவும் போல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிவன் இஸ் 6xy. ஸோ லைட் டேர்ம்ஸ் ரெண்டுமே லைட் டேர்ம்ஸ் தான் இருக்குது, xy தான் இருக்குது இங்கே. அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம் பார்த்தீங்கன்னா xy தான் இருக்குது. ஸோ இட் இஸ் 3xy. ஸோ அப்போ இது என்ன ஆச்சுன்னா இது ரெண்டுமே xy தான் இருக்குது. இங்கே நம்ம மல்டிபிகேஷன் பண்ணல, நல்லா பார்க்கணும். இங்கே நம்ம வந்து வாட் இஸ் தட் இஸ், we are doing the addition here. ஆட் தான் பண்ணுறோம். அப்போ xy தான் இருக்கும், x ஸ்கொயர் y ஸ்கொயர் மாறாது. சரிங்களா? அப்போ 6 + 3 வந்து என்ன வரும்? ஸோ 6 + 3 is 9. ஸோ 9 வாட் இஸ் தட் இஸ் xy தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஆனால் அவங்க ஆன்சரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கொஸ்டினில் இது 9x ஸ்கொயர் y ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் x ஸ்கொயர் y ஸ்கொயர் வரும். நடுவில் அடிஷன் இருக்கனால இது வந்து xy தான் நமக்கு ஆன்சர் வெளியே வரும். ஸோ அப்போ நம்ம எங்கே தப்பு இருக்குது? தப்பு வந்து வெளியே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கரெக்ஷன் எழுதுவோம். The answer we got here is, it is 9xy is your answer. Okay. Now we go for the third solution. Third solution பார்த்தீங்கன்னா what is that is, it is m into 4m minus 3 is equal to 4m square minus 3. நான் எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு டேர்மை வந்து நம்ம வந்து what is that is, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்மை நம்ம வந்து what is that is, we multiply and see whether the right hand side term is coming or not. So இங்கே third solution நம்ம பார்ப்போம். So it is m into what is that is 4m minus 3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வரும்னா which is equal to, ஃபஸ்ட்டு இந்த எம்மை இந்த 4m மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இட் இஸ் 4m ஸ்கொயராக மாறிடும். ஸோ 4m ஸ்கொயர் வச்சுனா இல்லை, இப்போ தப்பு வரல. அடுத்து வந்து m into 3 பண்ணணும், -3 பண்ணணும். அப்போ இது -3mனு வரும். ஸோ -3m அப்படின்னு வரணும். ஸோ ஆனால் இங்கே கொஸ்டின் படி 4m ஸ்கொயர் -3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எரர் எங்கே இருக்குன்னா இந்த சைடில் எரர். ஸோ அப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம்னா இட் இஸ் வாட் இஸ் தட் இஸ் 4m ஸ்கொயர் -3m தான் உங்களோட ஆன்சர் அப்படின்னு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எழுதணும் அதில். ஓகேவா? ஸோ 3m தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? now we go for the fourth subdivision. So now we go for the fourth subdivision here. So it is what the given here is, it is 4n the whole square minus 2n plus 3 is equal to 4n square minus 2n plus 3. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் சப்டிவிஷன் நல்லா பாருங்கள். இதில் வந்து கொடுத்தது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4n the whole square கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணணும்னா 4n the whole square minus 2n, okay, minus 2n plus 3. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா உதவி பண்ணி போட்டு பாருங்க. 4 ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர்ன்றது என்ன ஆகும்னா இது 16 ஸ்கொயர் n ஸ்கொயராக மாறி 16 n ஸ்கொயர் பண்ணும்போது n ஸ்கொயர் ஆகிடும், மைனஸ் இந்த 2n அப்படியே தான் இருக்கும். ஸோ இட் இஸ் 2n plus 3. ஏன்னா இங்கே ஸ்கொயர்லாம் இல்லை, நம்ம டேரெக்டாகவே மாறிடலாம். ஸோ அப்போ என்ன கிடச்சிக்குன்னா 16n ஸ்கொயர் minus 2n plus 3 தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிது. ஆனால் நாங்கள் கொஸ்டின் படி எங்கே தப்பு இருக்குது, இங்கே 4n ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மொத்தமாகவே எரர் ஃபுல்லாகவே ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே எரர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மொத்தமாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் இங்கே எழுதிக்கோங்க. இந்த ஆன்சர் இஸ் கரெக்ட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இட் இஸ் 16n ஸ்கொயர் வாட் இஸ் இட் இஸ் minus 2n plus 3. இதுதான் உங்களோட கரெக்ட் பண்ண ஆன்சர். ஓகேவா? எரர் இங்கே தான் இருக்குது. Now we go for the fifth subdivision. So now we go for your fifth subdivision. The question is x minus 2 into x plus 3 is equal to x square minus 6 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம். இன்னும் அப்படி சரி இந்த ஃபர்ஸ்ட் subdivisionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is x minus 2. So it is x minus 2
into what is that is x plus 3. So x plus 3. நேற்று நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா a plus b into a minus b. அப்போ ரெண்டு டேர்முமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கா, இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே -2 இருந்துச்சுன்னா இங்கே +2 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே +3 இருக்குது. இப்போ டேரெக்டாகவே நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த எப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா வாட் இஸ் தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் 3, அடுத்து வந்து -2 இன்ட்டு எக்ஸு, அடுத்து -2 இன்ட்டு 3. இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ரூல். ஸோ இங்கே போனோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நான் பண்ணுறேன், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நான் பண்ணும்போது அது x² ஆகும். ஸோ எக்ஸு பவர் 1 + 1 இஸ் எக்ஸ் பவர் 2. அடுத்து தானே எக்ஸ் இன்ட்டு 3. ஸோ இது என்ன ஆகுதுன்னா ப்ளஸ்ஸு 3x ஆகிடும். ஸோ இட் இஸ் 3x. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் -2 இன்ட்டு எக்ஸ். ஸோ இட் இஸ் -2x. டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்குவோம் -2x. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா -2 இன்ட்டு +3. இப்போ நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் எழுதிக்கிறேன். 2 3s are 6. ஸோ 6 தான் ஆன்சர். இப்போ இது ரெண்டும் லைட் டேர்ம்ஸாக இருக்குது. இதில் எக்ஸ் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ த ஆன்சர் ஐ காட் ஹியர் இஸ் இட் இஸ் x². ஓகே. 3 - 2 இஸ் 1. ஸோ இட் இஸ் 1xன்னு போடலாம், இல்லை வெறுமனே எக்ஸ்ன்னு போடலாம். இங்கே ஒன்றுமே போடலனாலும் இங்கே 1x இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் -6 அப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சராக வந்திருக்கணும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா x² - 6 இருக்கு. ஸோ அதை மொத்தமாக இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதுவீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து இதை எழுதிக்கோங்க. ஸோ த ஆன்சர் வில் பி ஹியர் இட் இஸ். கரெக்டான ஆன்சர் என்னன்னா x² + x -6 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகேவா? So we continue our sixth subdivision. So the sixth subdivision என்ன பார்த்துக்கோங்க, -3p² + 4p - 7 is equal to -3p² + 4p - 7. இப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்செப்டில் இங்கே நெகட்டிவ் வெளியே எடுத்துருக்காங்க. ஸோ நான் நெகட்டிவ் வெளியே எடுத்து பார்த்தா இந்த ஆன்சர் வருதான்னு பார்ப்போம், இல்லை தப்பு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ த கொஸ்டின் ஹியர் இஸ் இட் இஸ் -3p². ஓகேவா? 3p² கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு அப்படியே எடுத்துக்குவோம், ரிட்டர்ன் சைடு நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அப்படியே எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இட் இஸ் 4p - 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கான்செப்ட் என்னென்னா நெகட்டிவே வெளியே எடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் நம்ம வெளியே எடுத்து பார்ப்போம். நெகட்டிவ்னா அது முன்னாடி நம்ம ஃபுல்லாக சொல்லி தந்துடுறேன். இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது சார், இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. -7க்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்குது, -3க்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஆனால் இந்த 4க்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்கணும். ஸோ வாட் இஸ் இட் இஸ் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ நெகட்டிவ் தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ நம்ம டேட்டாவே நம்ம நெகட்டிவ் நம்ம காமனாக எடுக்கிறோம்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு, ஃபஸ்ட்டுக்கு நெகட்டிவ் வெளியே போயிடுச்சு. மிச்சம் உங்களுக்கு என்ன வேல்யூ? ஸோ 3p² தான் உங்களோட வேல்யூ ஆகும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது டேர்ம் போவோம். இது +4p தான். இந்த +4pக்குள்ள ஒரு நெகட்டிவை நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தோம்னா இந்த ஒரு நெகட்டிவ் வெளியே போயிடும், இந்த ஒரு நெகட்டிவ் வெளியே போயிடும். அப்போ மிச்சம் ஒரு நெகட்டிவ் உள்ளே இருக்கும். ஸோ இட் இஸ் -4p. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த நெகட்டிவ் அப்படியே எடுத்து வெளியே கொண்டு வந்துருக்கேன். வெளியே கொண்டு போனீங்கன்னா இது வந்து +7 இருக்கும். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும், கரெக்டான ஆன்சர். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா த ஆன்சர் ஹியர் இஸ் இட் இஸ் -12. இன்னும் தப்பு இருக்குன்னு பார்ப்போம். -12 கரெக்டு தான். 3p² தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட் இஸ் இஸ் மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போட்டுருக்காங்க. அடுத்து +1க்கு பதிலாக -1 போட்டுருக்காங்க. இப்போ மொத்த டேர்மே நம்ம தப்புன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து உங்கள் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக ரவுண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான டேர்மை நம்ம எழுதிடுவோம். கரெக்டான டேர்ம் என்னென்னா -12 வாட் இஸ் இட் இஸ் 3p². ஓகே. ஸோ -3p² -4p +7 is your correct answer. Okay. So we finish the sixth subdivision also. So we have finished the sixth sum. So then we go for the next one. Now we go for your exercise 3.2, the seventh sum. There are given two statements here. Statement A ன்னு கொடுத்துருக்காங்க, statement B ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் 24p²q is divided by 3pq then the quotient is 8p. ஓகே. ஸோ இந்த டேர்மையும் நம்ம டிவைட் பண்ணணும். வர்ற ஆன்சர் வந்து 8pன்னு பார்க்கணும். ஓகே.
அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் 5x + 5 divided by 5 is 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இதில் ஏ ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ எடுத்துக்குவோம். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் தட் இஸ் 24, so it is 24 p square q divided by, so it is divided by, what is that is 3 pq. வரப்போ ஆன்சரோ அதுதான் கோஷன்ட் ஆகும். ரெண்டு நம்பர் நம்ம டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து கோஷன்ட் தான். சரிங்களா? அப்போ இதை ரெண்டு டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் கேன்சல் பண்ணிக்குவோம். 3 8 24. ஓகேவா? அடுத்து பியை கேன்சல் பண்ணுறோம். இங்கே பி பவர் 1 இருக்குது, ரெண்டு கேன்சல் பண்ணிக்குவோம். பிஏ கேன்சல் பண்ணால் பி பவர் 1. ஸோ க்யூ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். க்யூ பவர் 1 தான் இருக்குது, இங்கேயும் க்யூ பவர் 1 தான் இருக்குது. ஸோ மிச்சம் வேல்யூ என்ன வரும்னா த ஆன்சர் இஸ் 8p. ஸோ இதுதான் நம்ம கோஷன்ட்டு, இதுதான் நம்மளோட ஆன்சர். டிவைட் பண்ணிட்டோம், அதுதான் அவனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஓகேவா? நவ் யூ கோ ஃபார் த ஸ்டேட்மெண்ட் பி. ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட் இஸ் ஹியர் ஐ கோ அண்ட் ரைட். ஸ்டேட்மெண்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் 5x + 5 divided by 5 is 5x. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இட் இஸ் 5x + 5. ஸோ 5x + 5. ஓகேவா? இதில் நடுவில் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, முக்கியமானது divided by 5. ஸோ ஃபஸ்ட்டு இது சிம்பிளை பண்ணி பார்ப்போம். இது ஆன்சர் வந்து 5x தான் வருது அப்படின்னு. இதில் ரெண்டுலேயும் டேர்ம்லையும் பார்த்தீங்கன்னா 5ம் காமனாக இருக்குது. ஸோ 5 வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ 5 வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ மிச்சம் டேர்ம் என்னது 5 வெளியே வந்துருச்சு. ஸோ மிச்சம் என்னது இருக்கும், இது எக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இந்த 5 வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ மிச்சம் என்ன இருக்கும் 5 1 சார். ஸோ 1 தான் இருக்கும் டிவைடட் பை இது 5. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 5ஐயும் இந்த 5 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது கிடைத்த ஆன்சர் ஆஸ் வாட் இஸ் தட் இஸ் x + 1 தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அவங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 5xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ட்ரூவாக தான் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் பி வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், வாட் இஸ் தட் இஸ் இந்த ஆப்ஷன் பார்ப்போம். ஏ எங்கே ட்ரூவாக இருக்குது, பி வந்து ஃபால்ஸாக இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சர்னு சொல்லி நம்ம ரவுண்ட் அப் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தட் இஸ் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் யர் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து உங்களோட கரெக்ட் ஆப்ஷன்ட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ வி ஃபினிஷ் த 7th sum. ஓகே, ஃபார் your exercise 3.2 8th sum. Here also they given here statement A. They given 4x square plus 3x minus 2 is equal to 2 into 2x square plus 3x by 2 minus 1. Statement B வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கான். அப்படி சரி 2m minus 5 minus 5 minus 2m is equal to 2m minus 5 plus 2m minus 5. ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஏ எடுத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் தட் இஸ், ஸோ இதில் நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்காது. அதனால் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்குவோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருதான்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா வாட் இஸ் தட் இஸ் 2 into 2x square. ஸோ இட் இஸ் 2 into 2x square இருக்கா. அடுத்த டேர்ம் என்னது ப்ளஸ்ஸு 3x by 2. ஸோ 3x by 2 minus 1. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 வந்து ஒவ்வொன்றுக்கு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 2 ஃபஸ்ட்டு இதில் மல்டிப்ளை பண்ணணும், இப்போ செகண்ட் வந்து இதில் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து தேர்டு வந்து இதிலேருந்து இதில் மல்டிப்ளை பண்ணணும். சாரி, ஸோ ஹியர் இங்கேருந்து இதுலேருந்து இதில் -1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஹியர் வாட் இஸ் இஸ் 2 into 2. 2 2 சார் இட் இஸ் 4x ஸ்கொயராக மாறிடும். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாகவே 4x ஸ்கொயராக மாறிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ப்ளஸ்ஸு இங்கே 2 into 3x ஆயிரும். 3x இந்த by 2ன்றது by 2வாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 2 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த டேர்ம் வந்து 2 into -1. ஸோ இது என்ன ஆச்சு, இது -2 ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சுன்னா ஸோ த ஆன்சர் இஸ் இட் இஸ் 4x ஸ்கொயர். ஓகேவா? இப்போ மிச்சம் என்ன இந்த செகண்ட் டேர்ம் என்ன வேல்யூ ப்ளஸ் 3x. ஸோ இட் இஸ் ப்ளஸ் 3x ஆயிடுச்சு. அடுத்து லாஸ்ட் டேர்ம் வந்து -2. ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம். இந்த டேர்ம் அங்கே இருக்கான ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு.
So we go and write this as it is true. Okay, va? Now we check here what is that is for the statement B here. Alright. So statement B பார்த்தீங்கன்னா the given here is so statement B என்ன கொடுத்துருக்காங்கன்னா what is that is B நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோம். கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். இது ட்ரூ இருக்கா ட்ரூ இல்லையா. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் நம்ம நடுவில் நெகட்டிவ் இருக்குது சார், இது பாசிட்டிவ் சார், அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்க முடியாது சார். ஆனால் அப்படி பண்ணாதீங்க, ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துவோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும், இது ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ஃபுல்லாக வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கும். ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணி கரெக்டாக ரெண்டு சேமாக வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஸோ வாட் ஐ ஹேவ் ஹியர் இஸ் இட் இஸ் 2m minus 5. ஓகேவா, 2m minus 5. ஸோ ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட் போட்டுக்குவோம். ப்ராக்கெட் மைனஸ் ஆஃப் what is that is 5 minus 2m. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம பண்ணுவோம். பண்ணோம்னா இந்த நெகட்டிவ் சைனை நம்ம உள்ளே கொண்டு போகணும். ஸோ நெகட்டிவ் நான் உள்ளே கொண்டு போயிடணும், அதே மாதிரி இந்த நெகட்டிவை உள்ளே கொண்டு போயிடணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா விச் வில் பி ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 2m, இது அப்படியே தான் இருக்கும், ரிமைனிங் அப்படியே இருக்கும், 2m minus 5. ஓகே, அடுத்து வந்து மைனஸ் இன்ட்டு 5 இஸ் ப்ளஸ் 5 இஸ் மைனஸ் 5 தான். ஓகேவா, ஸோ மைனஸ் 5 தான். ஓகே, அடுத்து நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவாக மாறிடும். ஸோ ப்ளஸ்ஸு வாட் இஸ் தட் இஸ் 2m ஆயிடும். இப்போ உங்கள் ஆன்சர் என்ன சார், எம் டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த எம்ஐயும் எம்ஐயும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன கிடச்சிக்கன்னா எனக்கு இட் இஸ் 4m. ஓகே, 4m மைனஸ் 5 மைனஸ் 5 ஆட் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் தான் பண்ணுறோம், இப்போ திருப்பி மைனஸ் தான் வரும். 5 + 5 இஸ் 10. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து இட் இஸ் 4m minus 10 வரும். ஓகே, இது வந்து நம்ம இந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கண்டுபிடிப்போம். ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னா வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 2m minus 5. ஸோ இங்கே ப்ராக்கெட் போட்டுருக்காங்க, ஸோ ப்ராக்கெட் போட்டுக்குவோம். ப்ளஸ்ஸு வாட் இஸ் தட் இஸ் 2m minus 5. ஸோ ஜஸ்ட் இதை ஆட் பண்ண போகிறோங்க சார். ஸோ நெகட்டிவ் இருந்தபோது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம்னா இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் மல்டிப்ளை, பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் இஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் இஸ் நெகட்டிவ் தான். ஸோ இப்போ டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். இட் இஸ் ஈக்குவல் டு 2m minus 5 plus 2m. அடுத்து என்ன வந்துச்சு, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் தான். ஸோ இட் இஸ் மைனஸ், அதே 5 அங்கே போட்டுருக்கோம். ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட் டேர்ம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம், இந்த ரெண்டு லைட் டேர்ம்ஸும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே பண்ணும்போது என்ன வரும்னா, ஸோ 2m + 2m இஸ் 4m. ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ண போகிறது இல்லை. இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அது ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஈக்குவல் நம்ம சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் 4m minus 5 + -5. அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இஸ் மைனஸ், 5 + 5 இஸ் 10. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா 4m minus 10 தான் அவங்க ஆன்சராக இருக்குது. இதே மாதிரி இந்த இதையும் சால்வ் பண்ணும்போது 4m minus 10 தான் அவங்க ஆன்சராக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால, ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னால இந்த கொடுத்துருக்க கண்டிஷனு வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் ட்ரூ தான். ஸோ அப்போ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் A and B are true. அப்போ எந்த ஆப்ஷன் நம்ம எடுக்கணும்னா the option is 1 here, both A and B are true. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களோட ஆன்சர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் த கேல்குலேஷன் இன் யுவர் கிளாஸ் நோட் and write the mark the answers in your book itself. Okay, thank you students. So we finish the exercise 3.2. okay.